ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ்ரீ சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சுக்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாழைக்காய் சுக்கா. இது வந்து வெரைட்டி ரைஸ்க்கு, தயிர் சாதம் இந்தமாரி ரைஸ்க்கெல்லாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்து தோல்லாம் நீக்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நல்லா ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு பேன் கொஞ்சம் ஹீட் ஆனவுடனே 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனவுடனே நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வாழைக்காவை நல்லா போட்டு ஸ்லோலியே வச்சு வேகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வாழைக்காய் ஸ்லோலியே வேகணும். ரொம்ப கருக விடக்கூடாது, டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது, மெத்துன்னு இருக்கணும். அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, பழுத்த தக்காளி, ஒரு 2 தக்காளி, நல்ல பழமாக இருக்க தக்காளியாக பார்த்து 2 தக்காளி போட்டுக்கோங்க. அது கூடவே காரத்துக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், இதெல்லாம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து அதே நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருந்த வாழைக்காய் பேன்லேயே கூட ஒரு 2லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணிக்கிட்டு ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனவுடனே லைட்டாக கடுகு போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் வெங்காயம், தக்காளி, மசாலா ஐட்டம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி நல்லா அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரையாக சுண்டணும். வெங்காயம் தக்காளிலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சுண்டணும். இந்த ஸ்டேஜில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒன்று பட மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி இந்த அளவுக்கு சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருந்த வாழைக்காவை வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருந்த வாழைக்காவை போட்டு நல்லா ஒன்று பட மிக்ஸ் பண்ணி ஸ்லோவில் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சு எடுத்து சர்வ் பண்ணோன்னா சூப்பரான வாழைக்காய் சுக்கா ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.